வணக்கம் ப்ளூ பெல் டாரோட் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் அண்ட் நான் என்ன நினச்சேன்னா அது வந்து ஒரு சின்ன ரீடிங்காக இருக்கும், ஒரு 10 minutes ரீடிங்காக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து ரீடிங் பண்ணும்போது வந்து ஒரு குரூப்புமே பெருசாக தான் போச்சு. அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, மேபி ஒரு சில பேருக்கு வந்து நான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேனான்னு இல்லை, ஒரு 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 வேகாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுமான்னு தெரில, பட் அது உங்களுக்கு நடக்கும்போது மேபி அது ரெசனேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லிசன் இட் பீஸ் பை பீஸ், மேபி புரியலாம், இல்லை ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் இப்போவே உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கலாம். பட் ஐம் ஷுவர் இது வந்து உங்களுக்கு அது நடக்கும்போது நீங்கள் உங்களுக்கு திரும்ப கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் முடிஞ்சா வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ப்ளேலிஸ்ட்டில் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது இப்போ டேரெக்டாக புரியும்னு எனக்கு தோணலை. மேபி ஒரு சில பேருக்கு உடனே ரெசனேட் ஆகலாம், ஒரு சில பேருக்கு மேபி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஏன்னா மூணு மூணு டாரோட் மெசேஜஸ் இருக்குது இதில். ஸோ அதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு 17 minutes கிட்ட ஒரு குரூப்புக்குமே போயிருக்கோம். அண்ட் கடைசி ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட் ஆஃப் டாரோட் எடுத்திருப்பேன். அண்ட் ரெண்டாவது வந்து கடைசி வந்து ஒரு 3 கார்ட்ஸ் ஃப்ரம் இந்த டெக் எடுத்திருப்பேன். ஸோ இந்த அண்ட் இது ரெண்டுமே தனித்தனி மெசேஜஸாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 1.5 1.75ன்னு போடுங்க. ஐ திங்க் எப்படினாலும் அது வந்து உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த ரீடிங் எடுத்திருப்பேன். ஏன்னா வந்து இந்த கார்ட்ஸ் எடுக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் தோணுச்சு. அண்ட் வென் உங்களுக்கு கொடுக்கும்போது அடிஷ்னலாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கே ஒரு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருந்தது, இது நம்ம எடுக்கும்போது நமக்கு தோணலையே அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் மாதிரி தான், ஒரு டேப்பை திறந்து விட்டால் எப்படி ஒரு ரீடிங் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ரீடிங். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான். ஹோப்ஃபுல்லி இட் பிரிங்ஸ் சம்திங் குட் ஃபார் யூ. அண்ட் ரீடிங்ஸ் வந்து ஆனால் நல்ல மெசேஜஸ். நிறைய பேருக்கு மேபி யூஆர் இன் மிட்ஸ்ட் ஆஃப் கன்ஃபியூஷன், அண்ட் இது வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் I will try to do a weekly reading, and பெண்டிங் ரீடிங்ஸ் இருக்குது, அதையும் நான் கூடி சீக்கிரம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். அண்ட் ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக கொடுக்குறேன் ரீடிங்ஸ், ஆனாலுமே வந்து யூ ட்ரஸ்ட் மீ அண்ட் யூ ஆர் ஸ்டில் தேர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். வணக்கம் குரூப் 1, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாரோட் மெசேஜஸ் உங்களுக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் பென்டிக்கல்ஸ் அண்ட் ஃபாதர் ஆஃப் பென்டிக்கல்ஸ். இது வந்து இன் டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணும். அண்ட் அது வந்து உங்களுடைய பேசிக் ட்ரெயிட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் மெசேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அதுக்கான ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிக்ட் எதுவோ அதுதான் வந்து கரெக்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ். இது இன் டீட்டெயில் பார்ப்போம். அடுத்தது வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்திருக்கீங்க, இல்லை குட்டி குட்டி வின்ஸ்லாம் இருக்கும், ஆனாலும் வந்து ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கண்டிப்பாக வருது. அண்ட் அது ரொம்ப அழகான ஒரு சேஞ்ச் அண்ட் ரொம்ப பாசிட்டிவான சேஞ்ச். ஓகே, ஏற்கனவே பாசிட்டிவாக இருந்தால் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. மேபி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக இது வந்து இப்போது
இப்போ நியூ மூன் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு பௌர்ணமி வரும். அதுக்கப்புறம் அந்த தேய்பிறையில உங்களுக்கு இது எஃபெக்ட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. யூசுவலா நான் டைம்லைன் சொன்னதில்ல. பட் எனக்கு தோணுது அவ்வளோதான். அண்ட் 3வது மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஃபாதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே. இதில 2 மேபி வந்து ஒரு நீங்க ஒரு நீங்க ஒரு சன் அப்படின்னா, மேபி நீங்க உங்க அப்பாவோட பேசாம இருக்கிறீங்கன்னா, அதுக்கான ஒரு மெசேஜா இருக்கலாம். இதுலேருந்து வர கார்ட்ஸ். இன்னொன்னு வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு ஒரு மெச்சூர் அதாவது வந்து ஏஜ் வைஸ் நான் சொல்ல மாட்டேன். எமோஷ்னலா வந்து நீங்க ஒரு மெச்சூரிட்டி அட்டைன் பண்ண போறீங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி எடுக்க போறீங்க. அண்ட் ரொம்ப ஃபேமிலிக்கு என்ன ஸ்டெபிலிட்டிக்கு இவ்வளோ நாள் நீங்க வந்து மேபி சம்பாதிச்சு குடுத்துருக்கலாம். ஆனா அவங்களுக்காக இவ்வளோ சேவ் பண்ணணும். அவங்களுக்காக வீடு கட்டணும். அந்த மாரி ஒரு பெரிய முடிவு எடுக்க அதுக்கு தான் உங்களுக்கு வந்து 3 மெசேஜா இருக்கு. இவ்வளோ நாள் நீங்க வந்து இல்ல ஒரு சில பேர் சிங்கிளா இருப்பீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகும். அந்த மாரி ஒரு மெசேஜும் இருக்கு. இன்னொன்னு வந்து மேபி வந்து அப்பா, பையன் இல்ல ஆ பொண்ணா இருந்தா கூட பையன் மாரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்க அப்பாவோட உள்ள ரிலேஷன். இது பத்தினது தான் உங்களுடைய 3வது மெசேஜ். ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா பார்ப்போம். ஹை ப்ரீஸ்டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெர்மிட் கார்ட், ரைட்? அண்ட் ஸோ ஹெர்மிட் கார்ட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் இது. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் டாட்டர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பதில் வந்து மற்றவங்க கிட்ட இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பதில் தேடிட்டு இருக்கீங்க. அதுக்கான பதில் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. மற்றவங்க கிட்ட இல்லை. மற்றவங்க இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. கொஞ்சம் வந்து பொறுமையோட யோசிச்சு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ், டாட்டர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரே விஷயம் செக் அதர் கார்ட்ஸ். ரைட். ஓகே. ஹெர்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து பதில் உங்களுக்கு தெரியும். ஓகே. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் கெரியர் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ் சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கான எல்லா பதிலும் உங்களுக்கு தெரியும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ். அண்ட் இது எது பற்றி இருக்கலாம்னா, மேபி நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணதுக்கான பதில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த கார்டில் வந்து நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் விமனாக கூட இருப்பீங்க. நீங்கள் இதர் வந்து ஒரு யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் கல்யாணம் ஆகியிருந்தா கூட நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. இல்லை ஒரு சில பேர் இதில் டிவோர்ஸ் ஆனவங்க இருக்கலாம், இல்லை பிரிஞ்சு இருக்கலாம். ஆர் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு விமனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்களோட இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து மேபி நீங்கள் ஏதாவது ஒரு காஸ்ட்லியோ இல்லை ஃபைன் ரொம்ப லக்ஸரியஸான ஒரு ஐட்டம் வாங்குகிறோன்னு நினச்சிங்கன்னா, அது வாங்கலாமா வேணாமான்றதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும் அப்படின்றதும் இருக்குது. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து பணமாக தான் பதில் உங்களுக்கு கிடைக்கும்னு இல்லை.
ஓகே. நீங்கள் வந்து ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், ஹைக் எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து மேபி ஆன் சைட் கொடுக்கலாம். ஸோ தட் அது ரெண்டுமே கிடைச்சதுக்கான பலனும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கணும்னு இல்லை, ஆனால் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமை இருக்கணும் அப்படின்றதும் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான கேமராவை பார்க்கல. ஓகே. ஸோ சாரி. ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு பதில், உங்களுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, ஒரு சீக்ரெட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கான பதில் வந்து நீங்கள் யோசிக்கும் போது தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது. மெடிடேஷன் வந்து ஆக்சுவலாக ஹை ப்ரீஸ்டஸ் ஹர்மிட் வரும்போது திரும்ப திரும்ப வர ஒரு விஷயம். ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நிறையா தெரியுது. ஓகே, அதுக்கான பதில் உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய நீங்கள் ஃபர்ஸ்ட் தனியாக இருந்து யோசித்து ஏதோ ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ். அண்ட் உங்களுக்கான செகண்ட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேட் தீஸ் திங்ஸ்: மதர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் டாட்டர் ஆஃப் கப்ஸ். வாவ். ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கீங்க, இல்லை ஃபினான்ஷியலாக யார்கிட்டயாவது காசு கொடுத்து அது ஏமாந்துட்டீங்க, இல்லை உங்களுக்கு வர வேண்டியது கிடைக்க மாட்டேங்குது, இல்லை நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நாள் வந்து மேபி நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக யோசிப்பீங்க, ரொம்ப எதுலேயும் கட் அண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது இப்போ வந்து ஒரு எமோஷ்னல் பாண்ட், ஒரு எமோஷ்னலான ஒரு பர்சனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள். அதே மாதிரி வந்து மேபி ஏன் தெரில, ரொம்ப ரிலேஷன்ஷிப் வந்து மேபி நீங்கள் ஒரு மதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபினான்ஷியலி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து அதில் உங்களுக்கு சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும், கூடி சீக்கிரமாகவே சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல் சேஞ்ச் இருக்குது, ஃபினான்ஷியலி பெரிய சேஞ்ச் இருக்குது. அண்ட் ஜாபில் இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்களோட சூப்பர்வைசர் ஒரு ஃபீமேல் அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னா மேபி அவங்க பார்க்க அப்படி இருக்கலாம், பட் அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து தேர் ட்ரைங் டு டூ சம்திங் குட் ஃபார் யூ. அது இப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மேபி அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் அது கூடி சீக்கிரம் உங்களுக்கு தெரியும். பட் அவங்களால உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ட்ரான்சிஷன் மாதிரி தான் இருக்குது. ஓகே, அவங்க பிளாக் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இஸ் சேஞ்சிங் இட். ஆர் எல்ஸ் ஒரு சில பேருக்கு அவங்க பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அவங்கள வேறு ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ஹூ வில் ஃபேவர் யூ, அந்த மாதிரி இருக்குது. ஸோ சம் பியூட்டிஃபுல் சேஞ்ச். இது வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்சாக தெரியுது. இதுதான் உங்களுக்கான செகண்ட் மெசேஜ். உங்களுக்கான தேர்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் அண்ட் ஃபாதர் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். இன்கேஸ் ஒரு அப்பா பையன் அப்படின்னு பேசாமல் இருந்தோ, இல்லை உங்களோட தாட் ப்ராசஸ் ஒன்றா இல்லைனாலும் அது ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வருது. அது உங்களுக்கு ஒரு மெசேஜ். அடுத்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து யூல் பி லெவலிங் அப். ஒரு 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 இம்மெச்சூர்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சன் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு கார்டு தான். பட் வந்து ஒரு லெவல் அப் தெரியுது. ஓகே, ஒரு லெவல் அப் தெரிஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டியில் ஒரு 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 நல்ல சேஞ்ச் இருக்குது. இது வந்து மேபி உங்களுக்கு இப்போ விசிபிளாக இல்லாமல் இருக்கலாம், பட் டைம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் பி சேஞ்சிங். மூன் கார்டு,
Hangman, Three of Swords. But these all came under. Yeah. ஒரு சா ஒரு 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 இது வந்து இட்ஸ் அபவுட் யூ. இது வந்து உங்களை பற்றின ஒரு கார்டு ஃபர்ஸ்ட்டு. அண்ட் டூ ஆஃப் சால்ஸ் இருக்கிறதுனால வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியலனாலுமே வந்து யூனிவர்ஸ் வில் டேக் அ டெசிஷன் ஃபார் யூ. இப்போதைக்கு வந்து மேபி அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறது வந்து உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து மேபி நீங்கள் ஒரு ஒரு இடத்துல ஸ்டக்காகி இருக்கிற ஒரு ஃபீலிங்காக கூட இருக்கும். அண்ட் மற்றவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி வெளியில் வர ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் மெசேஜும் உங்கள் ஃபர்ஸ்ட் மெசேஜ்க்கு வந்து இது ரொம்ப என்ன சொல்கிறது, இது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஆக்சுவலாக. எப்படின்னா நீங்கள் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு போவீங்க. மற்றவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் தாண்டி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அடுத்தது என்னன்னே தெரியாமல் இருந்தாலும் ஐ சீ ஸ்டெபிலிட்டி. மேபி இன்றைக்கி நீங்கள் சஃபர் பண்ணலாம். இன்றைக்கி மேபி திங்ஸ் வந்து கரெக்டாக இல்லை. மேபி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் ஐ திங்க் ஸ்டெபிலிட்டி தான் உங்களுடைய ஃபைனல் அவுட்கமாக இருக்கும். அண்ட் மற்றவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டக்காகி இப்போ இருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து வழியே தெரியல அப்படின்னாலும் சரி, ஆனால் வந்து ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்டேபிளான ஒரு, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அது வந்து கெரியராக இருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஐ திங்க் நீங்கள் வந்து ரைட் பாத்தில் தான் இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கான தேர்ட் மெசேஜ். அண்ட் உங்களுக்கான 3 ஒரக்கிள் கார்ட்ஸ் வந்து லிமிட்டேஷன்ஸ், இன்ஸ்பயர், இனோவேஷன். ஸோ நீங்களே உங்களை நீங்கள் லிமிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அதுலேருந்து வெளியில் வந்து வரத்துக்கு நீங்களே உங்களை இன்ஸ்பயர் பண்ணுங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இனோவேஷன்னாக வந்து சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு அழகான பதில் கிடைக்கும். சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுவீங்க, அது வந்து உங்களுக்கே அது வந்து பிடிக்கும். ஓகே, ஏன்னா வந்து உங்கள் மைண்ட் ஃப்ரீ ஆகும்போது தான் இதெல்லாம் நடக்கவே செய்யும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கான அடுத்த கார்டு வந்து இன்டிகிரேட் யுவர் நோயிங். மேபி இன்டிகிரேட் யுவர் நோயிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒரு உங்களுக்கு எப்படி பதில் கிடைக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் வர ஒரு அவுட்கம் வச்சு கிடையாது. ஒரு மாதிரி நிறைய விஷயங்களை கோர்வையாக வச்சு தான் உங்களுக்கு ஒரு பதில், எதுக்கோ ஒரு பதில் கிடைக்க போகுது. அண்ட் மேபி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக கூட இந்த கார்டு வந்துருக்கலாம். அண்ட் your third card is ரைஸ். வெரி பியூட்டிஃபுல் கார்டு. என்ன அதாவது வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து வெறும் சக்ஸஸ், உங்களுக்கு வந்து மேலே தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்டு. ரைஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு. எப்படி ஒரு விதை வந்து கீழே வந்து மரம் ஆகுது, அந்த மாதிரி ஒரு கார்டு இது. இது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் கார்டு தான் இது. பாருங்க, வாவ், இதே கொம்பு மாதிரி. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் கார்டு. ஆனால் வந்து இந்த கார்டுக்கு, இந்த குரூப்புக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் என்னன்னா, நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் லைஃப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போவீங்க. அது வந்து ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக இந்த ரீடிங்கில் உங்களுக்கு வந்த 3 மெசேஜ் தவிர்த்து அது ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து மேபி யூஆர் ஃபீலிங் வெரி ஸ்ட்ரெஸ், மேபி இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே இருக்க பயம் தான். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை ஆகிறது உறுதி தான். மேபி பார்க்குறதுக்கு நீங்கள் புழுவாக இருக்கலாம், இப்போ ஒரு 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 ஷெல்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி ஆக போகிறது உறுதி. ஓகே, ஹோப்ஃபுல்லி குரூப் 1 உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் குரூப் 2. யாரெல்லாம் வந்து இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான 3 டாரட் மெசேஜஸ். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து ஃபாதர் ஆஃப் பென்டக்கல்ஸ். இது வந்து நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய அப்பா, இல்லைனா அப்பா ஸ்தானத்தில் இருக்க ஒரு பர்சன். ஒரு சில பேர் உங்களுடைய பாஸாக இருக்கலாம், அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க.
ஓகே, அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ்க்கு தே ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஆர் இது வந்து நீங்களாகவும் இருக்கலாம். இதில் வந்து என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம், ரொம்ப அழகான ஒரு விஷயம். இட் கேன் பி ஃபினான்ஸ், கேன் பி மணி ரிலேட்டட். ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ். உங்களுக்கான செகண்ட் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து திங்ஸ் வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, இன்னும் எதுவும் உங்கள் கண்ட்ரோல் விட்டு போகலை அப்படின்றது தான் உங்களுக்கான செகண்ட் மெசேஜ். இன்கேஸ் நீங்கள் வந்து எல்லாமே உங்களோட லைஃப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை, உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. மேலே சன், கீழே ஹார்ஸ், அதுக்கப்புறம் பென்டிகல்ஸ். ஸோ ஃபினான்ஷியலி திங்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல், உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ நினச்சாலும் அதை பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்போ நினச்சாலும் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் உங்களுக்கு ரொம்ப தூரம் கிடையாது, கிட்டவே இருக்குது. உங்களுக்கு அந்த 3வது மெசேஜ் வந்து 9 ஆஃப் கப்ஸ், விச் மீன்ஸ் உங்களோட ஏதோ ஒரு ஆசை வந்து நிறைவேற போகுது. ஸோ ஒரு சில பேர் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். நடக்கிறதுக்கான ரொம்ப தூரம் கிடையாது. ஓகே, ரொம்ப சீக்கிரம் நடக்கும். இதுதான் உங்களுக்கான 3 மெசேஜஸ். இன் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து ஃபாதர் ஆஃப் பென்டிகல்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ். ஓகே, ஏதாவது நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் இல்லை புது ஐடியா இருக்குது, புது பிஸ்னஸ், புது கெரியர், புது ஜாப் ஏதாவது இருக்குது, வித் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். என்ன வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதோட கான்ட்ராக்ட்ஸ், லீகலாக என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அது எல்லாமே கரெக்டாக பண்ணிடுங்க. அப்போ வந்து இது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வந்து இது லாயல்ட்டி எல்லாமே இருக்கும். ஒரு வில்லங்கமாக இந்த இது முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட மற்றவங்க செலிப்ரேஷன் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ். அண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த ரொம்ப, அதாவது வந்து அதோட இன் அண்ட் அவுட் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து மேபி நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு ஒரு சீடை இப்போ போட்டிருக்கீங்கன்னா கூட இது வந்து செடியாக இருக்காது. இது வந்து ஒரு மரமாக ஆகி பழம் அதெல்லாம் காய்ச்சி அதுலேருந்து இன்னொரு மரம் வர்ற அளவுக்கு கூட இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ். ஸோ டவுட்ஸ் எது இருந்தாலும் இது பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த குரூப்பில் வந்து மேபி நீங்கள் வந்து இப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸோடையோ யாரோடையோ காண்டாக்டில் இல்லாமல் கூட இருப்பீங்க. யூல் பி பேசிக்லி திங்கிங். உங்களுக்கான செகண்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா சேரியட் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸஸ். ஆக்சுவலாக 2 ஆஃப் வாண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா you'll have choices. Actually, you'll have choices. Amazing. Right, did I do the right thing? Okay. ஸோ உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்கும். அண்ட் அது வந்து எந்த சாய்ஸுமே குட் பேட் அப்படின்னு இல்லை, ரெண்டுமே பெஸ்ட்டு. அதில் ஒரு சாய்ஸ் நீங்கள் எடுத்தால் அதுலேருந்து ஒரு பார்த்து போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே உள்ள ஒரு பயம்தான் இருக்குது, லைக் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போமா இல்லையா அப்படின்றது. இது ஒரு தேவையில்லாத பயம் மாதிரி தான் இங்கே காட்டுது. அண்ட் ஒரு சில பேர் மேபி லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் இந்த விஷயம் ஒன்று நடந்திருக்கலாம். பிரேக்கப் ஆகிருந்துருக்கலாம், வேலை போயிருக்கலாம், இல்லை வேலை பிடிக்காமல் போயிருக்கலாம், கூட இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்களுக்கு எனிமியாக இருக்கலாம். எனிதிங் வுட் ஹவ் ஹேப்பன். ஆனால் கண்ட்ரோல் இஸ் ஸ்டில் இன் யோர் ஹேண்ட். அதுதான் வந்து இந்த மெசேஜ் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு இருக்க பயம் வந்து தேவையில்லாத பயம். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். அது மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
மேபி உங்களுக்கு இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, உங்களால் முடியும், உங்களால் சரி பண்ண முடியுன்றது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக கூட இந்த மெசேஜ் வந்திருக்கலாம். அதுதான் உங்களுக்கான செகண்ட் மெசேஜ். ஓகே, உங்களுக்கான தேர்ட் மெசேஜ் வந்து உங்களுடைய ஒரு விஷயம். மேபி உங்களுக்கு டவர் நடந்திருக்கலாம். சம்திங் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் இருந்திருக்கலாம். பட் அது வந்து உங்களோட டீப்பஸ்ட் விஷயம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போயிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். பட் அது வந்து ஒரு நல்ல ரீசனுக்காக இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் நினச்சது கிடையாது. உங்களோட டீப்பஸ்ட் டிசைர் கிடையாது. உங்கள் டீப்பஸ்ட் டிசைர் வந்து இனிமேல் தான் நடக்க போகுது. ஃபாதர் ஆஃப் வான்ஸ். எஸ். ஓகே, யூஆர் ப்ரொடெக்டட் மீன்ஸ் உங்களை யாராவது மேபி உங்கள் அப்பா உங்கள் அப்பாவோ இல்லை சம்ஒன் வில் பி ப்ரொடெக்டிங், யுவர் பேரண்ட்ஸ் வில் பி ப்ரொடெக்டிங், ஆர் தெர் வில் பி 2 ஃப்ரெண்ட்ஸ் who might have supported you. 2 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஈவன் ஒரு சில பேருக்கு வந்து உங்களுடைய என்விரான்மெண்ட்டே உங்களை பேம்பர் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனர்ஜி 2 9 இருக்கிறதுனால வந்து ஐ திங்க் யூ ஆர் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து அடையிறது ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் நினச்சது ஒன்று நடக்க போகுது அப்படின்றது வந்து மேபி அவங்க அப்பா மூலமாக இருக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச அங்கிள் இல்லை அந்த மாதிரி, இல்லை உங்கள் பிடிச்ச பாஸ் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது, அது தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு சில பேர் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு நல்ல டைம் டு திங்க். உங்கள் ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து இப்போ யோசிக்கலாம். அதுக்கான சப்போர்ட் கிடைக்கிற மாதிரியும் இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் ஜஸ்ட்டு சொல்லியிருப்பீங்க. உங்கள்கிட்ட மேபி ஃபினான்ஷியலி இருந்திருக்காது. ஆனால் வந்து ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நடக்குது. இன் அ வெரி பியூட்டிஃபுல் வே, இன் அ வெரி கிராண்ட் வே ஆக்சுவலி. தட்ஸ் யுவர் தேர்ட் மெசேஜ். அதான் உங்களுக்கான 3வது மெசேஜ். அண்ட் உங்களுக்கான ஆரக்கிள் கார்டு ஃபர்ஸ்ட் கார்டு வந்து சேஞ்சஸ். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போகிறீங்க. அண்ட் டவர் கார்டு கூட அதனால் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன ரிஸ்க்கோ, ஏதோ ஒரு சின்ன உங்களுடைய சேஞ்சஸ். ஓகே, ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு இனிஷியலாக அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் வந்து அதுதான் உங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கான அடுத்த லெவல் ஆஃப் யர் லைஃப்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஓகே, தட்ஸ் த மெசேஜ். அடுத்தது வந்து தெர் இஸ் சேஞ்சும் இருக்குது, லீடியோ மெட்டமார்ஃபோஸும் இருக்குது. சேஞ்சஸ் இருக்குது, வெரி பியூட்டிஃபுல் சேஞ்ச். மேபி உங்களுக்கு உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்று படிப்பீங்க, ஆனால் வேலைக்கு போகிறது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இருக்குது. சூஸ் ஹூ யூ ஆர் பிகமிங். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு 2 ஆஃப் வான்ஸ் இங்கே இருந்தது இல்லையா? யா, சூஸ் ஹூ ஆர் பிகமிங். உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மேபி லைக் உங்கள் வீட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானது சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இது. வை இட் ஹஸ் கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை இட் ஹஸ் கம், வை மேபி நீங்கள் வந்து இந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம்.
ஓகே. அத அக்செப்ட் பண்ணலனாலும் ஒரு 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 என்ன சொல்றது? நீங்க ஒரு கம்பெனிலேயே வேலை செய்யும்போது, அதில உள்ள குரோத்லாம் உங்களுக்கு இருக்கும். அதில எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா வந்து அ ஏதோ ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் மேபி இது நீங்க எடுக்க கூட மாட்டீங்க. ஆனா வந்து நடக்கும்போது வந்து அத நீங்க செரிஷ் பண்ணுங்க. ஐ திங்க் யூ ஆர் குட் அப்படின்றது. ஃபியர் செரெனிட்டி வந்து கான்ஃபிடன்ஸ், ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு. அண்ட் உங்க மேல நம்பிக்கை வையுங்க. ஆ உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் வேணுமோ, அது யூனிவர்ஸ் அப்பப்ப தரும். அண்ட் அதாவது ரைட் பீப்பிள் வில் கம் உங்க லைஃப்ல. ரைட் பீப்பிள் வில் கம் அட் த ரைட் டைம். So anything else I have to say? எஸ். ஐ திங்க் ஐ திங்க் இன்னும் ஒரே ஒரு இது என்னன்னா வந்து, அ உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல டைம். இப்போ நீங்க எடுக்கிற எல்லா முடிவும் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு. எந்த விஷயம் எந்த பாஸ்ட்ல என்ன நடந்திருந்தாலும் அத பத்தி யோசிக்காதீங்க. சம்திங் வெரி ஹியூஜ், வெரி குட் உங்களுக்கு நடக்கப் போகுது. அதனால வந்து ஹாப்பியா பண்ணுங்க எது பண்ணாலும். உங்களுக்கு இப்ப இப்ப ஏதாவது ஒரு பெரிய லாஸ் இருந்தா கூட, அது வந்து உங்க நல்லதுக்கு அப்படின்றது தான் கார்ட்ஸ். திரும்ப திரும்ப அதே தான் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ. வணக்கம். குரூப் 3 யாரெல்லாம் கிரீன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கான 3 மெசேஜஸ் அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், அடுத்தது 4 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் அடுத்ததுக்கப்புறம் வந்து 7 ஆஃப் வாண்ட்ஸ். டூ மச் வாண்ட் எனர்ஜி. டூ மச் வாண்ட் எனர்ஜி. நீங்கள் வந்து கண்டிப்பாக மெடிடேஷனோ இல்லை கொஞ்சம் காம் டவுன் ஆகிற மாதிரி ஏதாவது பெயிண்டிங்கோ, அதாவது வந்து இல்லை குக்கிங்கோ அந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களை கொஞ்சம் கிரவுண்டட், கொஞ்சம் அமைதிப்படுத்துகிற விஷயம் ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய வாண்ட்ஸ், அந்த 3 மெசேஜுமே வாண்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப பரபரன்னு இருப்பீங்க, ரொம்ப ஆங்ஸைட்டியோடு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காம் டவுன் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் நியூ பிகினிங். உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது. அண்ட் மேபி நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கலாம். அது வந்து இப்போது அதை செயல்படுத்துறதுக்கான எல்லா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம் இப்போ இருக்கும். அண்ட் அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ். உங்களோட செகண்ட் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல் செலிப்ரேஷன் இருக்குது. இட் கேன் பி வெட்டிங் ஆர் அ பர்த்டே, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. மூணாவது வந்து நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல், ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் மேபி இப்போ போராடிட்டு இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு ஈக்குவல் தான், உங்களுக்கு மேலே கிடையாது. ஓகே. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கு பிரச்சனை தரவங்க வந்து உங்கள் ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான். உங்கள் சீனியர்ஸ் கிடையாது, உங்கள் மேனேஜர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்கன்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒரு ஆல்ரெடி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. மற்றவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க, அது ஒரு பெரிய விஷயமாகவே நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து 3வது மெசேஜ். வாவ். அண்ட் எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே. ஏன்னா மற்ற குரூப்ஸ்க்கு வந்து எல்லாமே தனித்தனி மெசேஜாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் மெசேஜ் இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து மதர் ஆஃப் பென்டிகல்ஸ், ஹேங்மேன், 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 6 ஆஃப் வாண்ட்ஸ். 6 ஆஃப் வாண்ட்ஸ் இதோட கண்டினியூஷன் இங்கே இருக்கும். ஓகே. ஒரு நியூ பிகினிங் இருக்குது. மேபி வந்து உங்களுடைய அம்மாவோ இல்லை நீங்களே மேபி ஒரு 35ல் இருந்தீங்கன்னா மேபி இது உங்களுக்காக கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப சின்னவங்க அப்படின்னா வந்து உங்களுடைய மதரோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்டக்காக இருக்கலாம், மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அதை தாண்டி இப்போ வெளியில் வர நீங்கள் வந்து ஒரு வின்னிங், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை பண்ணிடுவீங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ். அண்ட் மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து இஸ் நாட் அ வெரி பேட் திங். அவங்க வந்து அவங்களோட கருத்தை திணிப்பாங்க.
இது வந்து ஃபெயில் ஆகிடும், இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, இது எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதை தாண்டி வந்து உங்களோட இதில் ஒரு யூனிக், நீங்கள் ஒரு யூனிக் பர்சன். அப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு விஷயமும் யூனிக்காக தான் இருக்கும். நீங்கள் அதை எப்படி கொண்டு போவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு துணி கடையை ஆரம்பிக்கிறீங்கனாலும் அது நீங்கள் உங்களோட விஷன் வேறு மாதிரி இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து மேபி ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட் வச்சு ஆரம்பிக்கலாம். இல்லை வந்து ஒரு ஒரு நல்ல குவாலிட்டி, ஆனால் வந்து நல்ல குவாலிட்டி அண்ட் கம்மி ரேட்டில் கூட நீங்கள் விற்கலாம். அது உங்களுடைய மந்த்ராவாக இருக்கலாம். ஸோ சம்திங் விஷன் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு மேலோட்டமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, துணிக்கடை, இது ஒரு மளிகை கடை, அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக கூட நீங்கள் நினைக்கலாம். இல்லை ஒரு வந்து ஒரு 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 வண்டர்ஃபுல் ஒரு க்ராசரி ஸ்டோர் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் ஃபிசிக்கல் ஸ்டோரும் வச்சும் ஆன்லைனும் வச்சுருக்கலாம். ஸோ இட் கேன் பி யோர் விஷன் வில் பி டிஃப்ரெண்ட். மற்றவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு அந்த புரிதல் உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தை ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஓகே, தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மெசேஜ். உங்களுக்கு அந்த செகண்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் வாண்ட்ஸ். இது ஆக்சுவலாக ரிவர்ஸில் வந்தது, பட் ஐ வாண்டட் டு டேக் இட் இன் திஸ் வே. இது வந்து ஸோ சம்திங் விச் ஃபெயில்டு, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபெயில் ஆகி அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். மேபி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்தது கிடைக்கும், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிடைக்காம இருந்திருக்கும், அதுக்கப்புறம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கிள் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வர ஒரு இது. ஒரு சில பேருக்கு வந்து மேபி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருக்கும். இப்போ வந்து அதோடைய கண்டினியூஷனாக ஒரு கல்யாணம், மேபி அதே பர்சனாக இருக்கலாம், இல்லை வேறு பர்சனாக இருக்கலாம். சம்திங் லைக் தட். சம்திங் விச் டிடன்ட் ஒர்க் இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ நோ. ஹோப் விட்டுறாதீங்க. ஹோப், நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கணும். அண்ட் என்னடா நம்ம இவ்வளோ உழைக்கிறோமே, இவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமே, நம்ம இவ்வளோ நல்லவங்களாக இருக்குமே, ஆனால் நமக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் உங்களுக்கான செகண்ட் மெசேஜ். உங்களுக்கான 3வது மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, as I said, நீங்கள் இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் ஒர்க்குக்கு போகல அப்படின்னா, நீங்கள் கல்யாணம் ஆகி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை வந்து உங்கள் மாமியார் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கூட இருக்க உங்கள் நாத்தனாரோ, இல்லை உங்கள் சிஸ்டர்ஸோ, உங்கள் ஏஜில் இருக்கவங்க தான், உங்கள் ஆன்ஸோ, பெரியவங்க கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கசின்ஸாக இருக்கலாம். இது வந்து கல்யாணம் ஆகி ஒர்க் பண்ணலை, இல்லை ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்கள் ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, உங்கள் பாஸ்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. தட்ஸ் த எனர்ஜி. ஸோ பி கான்ஃபிடென்ட். யூ கேன் இக்னோர் பீப்புள், யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் வாட் எவர் தேர் டூயிங். ஏன்னா வந்து யூ ஆர் அபவ் தெம். தட்ஸ் வாட் ஐ சி. ஸோ யூ டோன்ட் நீட் டு, ஐ மீன் லைக் இஃப் உங்களை மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கும்போது ஐ திங்க் யூ ஹவ் டு ப்ரூவ். இட்ஸ் லைக் யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ். நீங்கள் ஆல்ரெடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ ஹவ் டு வரி அபவுட் தம். இஃப் யூ வரி அபவுட் தம், தென் யூ நோ there is a high chance they might burn and go, or if you're trying to do that, maybe you will burn and you will get exhausted. So be careful. I think ignore, that's the best thing for you. டவர் இருக்கு, சன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு. குரூப் 1 கொஞ்சம் குரூப் 1லேருந்து யாராவது இந்த ரீடிங் வந்திருக்கலாம். ஓகே, see, even worst scenario கூட I think you will be evolving and everything is going to be fine. Any choice, அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து கஷ்டமான டைம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2 ஆஃப் வாண்ட்ஸ் வரும்போது நீங்கள் லெஃப்ட் போனாலும் சரி, ரைட்டு போனாலும் சரி, அது வந்து உங்களோட டெஸ்டினேஷன் அதை கொண்டு போய் விட்டுரும். ஸோ டோன்ட் வரி. உங்கள் அம்மாவோடையோ இல்லை உங்கள் பிரதரோடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. தெர் மைட் பி சம்திங் டோட்டலி கொலாப்ஸ், ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கொலாப்ஸ் ஆகிருக்கலாம். பட் டோன்ட் வரி, யூ ஆர் கோயிங் இன் த ரைட் பாத்.
ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது இந்த குரூப்பில். தேர்ட் மெசேஜ் ஐ திங்க் டேரெக்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். தேர்ட் மெசேஜா? ஸோ இது உங்களுக்கான 3 மெசேஜ். உங்களுக்கான ஆரக்கிள் கார்டு ஃபஸ்ட்டு வந்து நரிஷ் த சீக்ரெட் ஃபெமினைன். ஸோ ஃபெமினைன் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பாயாக இருந்தாலும் வந்து அந்த பீஸ்ஃபுல்னஸ், அந்த காம்னஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இட் வில் ஒர்க் அவுட். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா இட் வில் பி மோர் இந்த டைம் வந்து ரொம்ப ஷைன் ஆகும் அப்படின்றது. ஃபாலோ த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு பேட்டர்னில் தான் உங்கள் லைஃப் போயிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக வந்து. ஸோ ஏதாவது ஒரு இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கூட இது நடந்துருக்கலாம். இதே மாதிரி பேட்டர்னில் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ யூ கேன் ஆக்சுவலி ட்ரை ரீகலெக்டிங். அது அந்த ஏஜில் நம்ம என்ன பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணால் அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. இன்ஃப்ளோ வித் மணி, உங்களுக்கு ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் இருக்குன்றது ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். என்ன நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஆரம்பித்தாலும் அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னொரு மெசேஜ். அண்ட் ஒரு செடி ஒரு 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 விதை விதைச்சா உடனே செடி வராது. பட் இது ஒரு பெரிய மரமாக வரும் அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு. குரூப் 1லேருந்து குரூப் 3க்கு கண்டிப்பாக நிறைய பேர் வந்திருப்பீங்க. த எட்ஜ் ஆஃப் எவல்யூஷன் ஃபீல்ஸ் மெஸ்ஸி ஆக்சுவலாக. நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக பண்ணுறோமா இல்லை? இந்த கார்டுக்கு வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்டு ஆக்சுவலாக. அதாவது வந்து உங்கள் ஃபேமிலியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கெல்லாம் ஆர்மி பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு ஆர்மிக்கு பண்ணும்போது அவங்க கரெக்டாக பண்ணால் கூட அவங்களுக்கு கரெக்டாக க்ரோத் இருந்தால் அவங்களுக்கு கரெக்டான ப்ரொமோஷன் அந்த ரேங்க்லாம் மேலே போனால் கூட அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம கரெக்டாக தான் போகிறோமான்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போது உங்கள் லைஃப்பில் வந்து மேபி நீங்கள் ஒரு ஃபார்மர் ஃபேமிலியில் இருந்திருக்கலாம். புதுசாக வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு ஐடிலேயோ போகும்போது நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, உங்களுக்கு எல்லாமே நல்லா அமையும். ஆனால் உங்களுக்கு அந்த கம்பேரிசன் ஸ்கேல் உங்களோட அப்பாவோ இல்லை உங்கள் சித்தப்பாவையோ யாரோ கம்பேர் பண்ணுற அந்த ஸ்கேல் இல்லாதனால உங்களுக்கு அது மெஸ்ஸியாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஓகே. அந்த பயம்லாம் இருக்கலாம். அதுதான் உங்களை அடுத்த நிலைமைக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ இட்ஸ் ஓகே. அண்ட் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. எப்போவுமே ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பட் அதுதான் உங்களை மேலே மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ குரூப் 3 ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.